ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கின பொருள்னு சொல்லலாம். ஒரு பொருளை கிளாஸில் வச்சுருந்தா போதும், அது அங்கே வச்சா உடஞ்சிருமோ இல்லை இங்கே வச்சா உடஞ்சிருமோன்னு ஓவர் திங்க் பண்ணியே எப்படியாவது உடச்சிருவேன். அதுக்கு பயந்துட்டே அதை நான் வாங்க மாட்டேன். ஆனால் இப்போலாம் கிளாஸ் பொருளை பார்த்தாலே ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. இது வேறு ஒன்றும் இல்லை, ஆயில் டிஸ்பென்சர் தான். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பான்னு கேட்காதீங்க. இப்போல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே குறைஞ்சி எல்லாருமே கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் இப்போ தான் கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எவ்வளோ நாள் வச்சுருப்பேன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக்னால் நம்ம கோவத்தை எப்படி காமிச்சாலும் சரி ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் கிளாஸ் இருக்கே, எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் சரி யூஸ் பண்ணும்போது கூலாக இருந்தால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். நான் இந்த ஆயில் டிஸ்பென்சரை மீஷோவில் இருந்து வாங்கினேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேக்கிங் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பயந்துட்டே வாங்கினேன், இதை எவ்வளோ நாள் வச்சுருக்க போகிறோமோன்னு. ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் போதும், பாட்டிலோடு சேர்ந்து ஆயிலும் காலி. ஆன்லைனில் ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணினா அவ்வளோ ஒரு யோசனையாக இருக்கும், எப்படி இருக்குமோன்னு. அதுவே கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளோட ப்ரைஸு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம். அதுவே இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணினா பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ, அதிக காசு கொடுத்து வாங்கிட்டோமோ, உடைஞ்சதை எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்களோன்னு 1008 குழப்பமாக இருக்கும். நாம் வாங்குறதோ எப்பயாவது, இதுக்கு இவ்வளோ யோசனை. அதுவே கடைக்கு போயிட்டு பார்த்து பேரம் பேசி ஒரு 20 அல்லது 50 ரூபாய் கம்மியாக கொடுத்து வாங்குகிற சுகம் இருக்கே, அது தனி தான். எதையோ சாதித்த மாதிரி ஒரு திருப்தி. நான்லாம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்குள்ளே போனால் அது என்ன விலை இது என்ன விலைன்னு பார்க்குறதோட சரி, எப்பயாவது தேவைப்படும் போது மீஷோவில் போயிட்டு ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா அதில் தானே கொஞ்சம் கம்மியாக வாங்க முடியும். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆர்டர் பண்ணது மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையாது. அப்புறம் என்ன, எதுக்கு வம்புன்னு கடையிலே போயிட்டு வாங்கிக்கலான்னு விட்டுடுவேன். ஃபஸ்ட்டு நான் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். 1 லிட்டர் பாட்டில் அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு மறந்து போய் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சு இந்த மாதிரி உருகி போயிட்டு ஷேப்பே மாறி போயிடுச்சு. ஸோ அதனால் கிளாஸ் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். இந்த பாட்டிலை வைக்கிறதுக்குன்னே நான் இந்த பேஸ்கெட்டை போயிட்டு டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். இந்த பேஸ்கெட் கரெக்டாக இந்த பாட்டிலுக்கு செட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே பட்டர் ஷீட் போட்டு நம்ம இந்த பாட்டில் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் இந்த பாட்டிலை பற்றி சொல்கிறேன். நான் 4 பாட்டில் வாங்கினேன். ஒரு பாட்டிலோட ஸ்டோரேஜ் 1/2 லிட்டர். இதோட மூடி தான் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மூடி திறந்தால் உடஞ்சிடும் போல். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் 2 பாட்டில் வாங்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் 2 பாட்டில் மட்டும்தான் 199 ருபீஸ் போல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுலேயே 4 பாட்டில்னால் 259 ருபீஸ்னு கொடுத்துருந்தாங்க. சரி, 2க்கு பதிலாக 4 வாங்கினேன். நல்லா இருக்குது, வாங்கலாம். ஆனால் நான் 1 லிட்டர் பாட்டில் தான் தேடினேன், மீஷோவில் கிடைக்கல. சரி, இதையே வாங்கிக்கலான்னு வாங்கிக்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த பாட்டில் எல்லார்கிட்டேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன மாதிரி வாங்கலாமா இல்லை வேணாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஜாக்கெட்டை நான் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருந்தேன். ரொம்ப பெருசாக இருக்குல்ல? ஆமாம், இது என்னோடது இல்லை, என் ஹஸ்பண்டு. போடும்போது செம காமெடியாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது அப்படின்னு இதை தான் போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருந்தேன். இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இதை வெயிலில் நல்லா திருப்பி போட்டு காய வச்சு அதோட இடத்துலையே வச்சிடலாம். அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். மேரேஜ் ஆன புதுசில் இருந்தே நான் ஆயிலுக்கு ஸ்டீல் பாட்டில் தான் யூஸ் பண்ணினேன். எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில்வர் பாட்டிலுக்குள்ளே குட்டியாக குழிக்கரண்டி போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லை, அதை தான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிலிருந்து ஆயில் நிறைய லீக் ஆனதுனால இப்போ தான் இந்த ஆயில் டிஸ்பென்சர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நானும் இந்த சத்து மாவை அரைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். பொருள் எல்லாம் எப்போவோ வாங்கியாச்சு. பட் சத்து மாவு ரெடி பண்ண டைமே இல்லை. சரி, இன்றைக்கி வேலையை சீக்கிரமாக முடித்ததுனால இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். சாய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைமு சத்து மாவு அரைச்சேன் அவனுக்கு கொடுக்க. ஆனால் அவன் சரியாக சாப்பிடாததுனால கொஞ்ச நாள் அப்படியே அரைக்காமையே விட்டுட்டேன்.
அப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணேன். பசங்க ஒழுங்காக சாப்பிட மாட்றாங்க. ஸோ சத்து மாவு ரெடி பண்ணால் அதை கரைச்சி வாயில் ஊற்றிடலான்னு ரெடி பண்ணேன். ஆனால் அப்பையும் ஏமாற்றிட்டாங்க, சாப்பிடவே இல்லை. எல்லாமே யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆனால் போன டைம் லீவில் ஊருக்கு போயிருந்தப்போ என் அக்காவை பசங்களுக்கு சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தா. அந்த டேஸ்ட் என் பசங்களுக்கு பிடிச்சி போய் அம்மா எனக்கும் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்டதுனால இப்போ நான் சத்து மாவு அரைக்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் சத்து மாவு அரைக்கிறதுக்கு ராகி, கம்பு, கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசியும் மாப்பிளச்சம்பா அரிசியும் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சேர்த்ததில்லை. அப்புறம் பச்சைப்பயிறு, சம்பா கோதுமை ரவா, மில்லட்டில் திணை மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் அப்போதைக்கு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை, வேர்க்கடலை, வெள்ளை சோளம், கொள்ளு, ஏலக்காய், சுக்கு. இன்றைக்கி நான் ட்ரை ஃப்ரூட்ஸில் பாதாமும் வால்நட்டும் சேர்த்துருக்கேன். அது 2ம் தான் அப்போதைக்கு இருந்துச்சு. ஸோ இருக்கிறத மட்டும் சேர்த்துக்கலான்னு சேர்த்துக்கிட்டேன். நான் ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராமும், சுக்கு வந்து ஒரு 20 கிராமும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம எடுத்துக்கிட்டது எல்லாத்தையும் நல்லா தனித்தனியாக நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வறுத்து அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். நான் சத்து மாவு ரெடி பண்ண எல்லா பொருளையுமே கடையிலேருந்து தான் வாங்கினேன். ஒரு சிலது மட்டும் வீட்டில் இருந்துச்சு. சரி இதை வச்சே இப்போதைக்கு ரெடி பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணினேன். இந்த உளுந்தும் கம்பும் மட்டும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. எப்போவுமே லீவில் ஊருக்கு போயிட்டு வரும்போது புளி, உளுந்து, வத்தை, அரிசின்னு எல்லாமே எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்கே வாங்குகிற புளியும் சரி, உளுந்தும் சரி, அரிசியும் சரி எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. இங்கே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கணும்னா இட்லி அரிசி தனியாக, தோசை அரிசி தனியாக வாங்கி ஊற வச்சு அரைக்கிறதுக்குள்ளே போதும்னு இருக்கும். அதுவே ஊரில் உள்ள ரேஷன் அரிசினா ஊற வச்சோமா மாவு அரைச்சோமா ஒரு நாளைக்கு இட்லி, ஒரு நாளைக்கு தோசைன்னு ஓடிடும். எங்களுக்கு மெயினே இட்லி தோசை தான். மாவு காலியானால் போதும் அப்படியே மண்டையை பிச்சுக்கும். காலையிலையும் நைட்லேயும் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியாமல் சமைக்கிறத விட என்ன சமைக்கலான்னு யோசிச்சு டைமே போயிடுது. அப்படியே யோசிச்சு ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சா ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் கழுவி காய வச்சதெல்லாம் நல்லா வெயிலில் காஞ்சி போச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிஷினுக்கு போயிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போலாம் ரெடிமேட் பவுடர் அவ்வளோவா வாங்குறதில்ல. மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் இந்த ராகி, கோதுமை, அரிசி, கம்பு எல்லாம் முழுசாக வாங்கி கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன். குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் அப்போதைக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். நாமளே வாங்கி கழுவி காய வச்சு அரைக்கும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். என்னோடய வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வேர்க்கடலையை மட்டும் தனியாக வறுத்து கொட்டி வச்சுக்கலாம். அதில் உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு தான் நான் அதோட சேர்த்துப்பேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இது அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்கலாம். ஊரில் அரைச்சா நல்லா நைஸாக இருக்குது. இங்கே அரைச்சா அந்தளவுக்கு நைஸாகவே இல்லை. இந்த சாம்பார் பவுடர், கோதுமை மாவு எல்லாம் ஒரு தடவை தான் போடுறாங்க. அதிகபட்சம் கெஞ்சி கேட்டால் 2 தடவை. அந்த அளவுக்கு நைஸாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நல்லா சலிச்சுட்டு அப்புறமா இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எவ்ரி ஃப்ரைடே நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.